பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆபிரகாம் ஈசாக்கை பலி கொடுக்க சென்று, கர்த்தர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று சொன்னது நாம் எல்லோரும் அறிந்ததுதான். இதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், முதலாவதாக தேவன் ஆபிரகாமை சோதித்தார். பிள்ளை இல்லாத ஆபிரகாம் தனக்கு 100 வயதாக இருந்தபோது கர்த்தர் தனக்கு கொடுத்த ஈசாக்கு என்ற ஒரே மகனை ஆசையாக விரும்பி வளர்த்தவனை பலி கொடுக்க சொல்லி சோதித்தார். நாம் எதை விரும்பி ஆசையாக இருக்கிறோமோ அதில் கர்த்தர் நம்மை சோதிப்பார். அதை நாம் அவருக்காக விட்டு கொடுக்கிறோமா என்று சோதிப்பார். இரண்டாவதாக, ஈசாக்கினுடைய கைகளை கட்டி கட்டையின் மேல் அவனை கிடத்தி தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கைகளை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது ஆபிரகாமுக்கு முதிர் வயது 100 வயது. ஆனால் ஈசாக்குக்கோ இளம் வயது, சிறு பிள்ளை. தன்னை வெட்டும்படி கத்தியுடன் கையை நீட்டியதும் தன்னுடைய முதிர் வயது தகப்பனை தள்ளிவிட்டு ஓடியிருக்கலாம். ஆனால் ஈசாக்கு தன் தகப்பன் ஆபிரகாம் மேல் வைத்த நம்பிக்கைதான் கர்த்தரை ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட வைத்தது. அங்கே ஆபிரகாம் ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அதாவது ஈசாக்கு தன் தகப்பனை நம்பி இருந்ததால் பெரிய அதிசயத்தை, அற்புதத்தை, ஆசீர்வாதத்தை கண்டான். நாமும் நம்முடைய தகப்பனாகிய கர்த்தர் எனக்கு என்ன செய்தாலும் அதன் பிறகு பெரிய அதிசயம், அற்புதம், ஆசீர்வாதம் இருக்கும் என்று நம்ப வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாம் விரும்பியதில், வேண்டியதில், ஆசைப்பட்டதில் கர்த்தர் நம்மை சோதிக்கும் போது அவருக்கு கீழ்ப்படிந்து பயந்து விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நடந்து கொண்டால் நமக்கும் ஒரு அற்புதத்தை, அதிசயத்தை, ஆசீர்வாதத்தை தருவார். ஆபிரகாமுக்கு ஈசாக்கு மூலமாக ஒரு சந்ததியையும் அதன் மூலமாக நம்மையும் உண்டாக்கின கர்த்தர் அல்லவா? இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! இதன்படி நாமும் எங்கள் விருப்பம் அல்ல, உம்முடைய விருப்பத்தின்படி நீர் சொல்லியவைகளை நாங்கள் கேட்கும்போது எங்கள் தேவைகளை நீர் எங்களுக்கு தருவீர் என்ற விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு காத்திருந்து அவருடைய கிருபையை பெற்று வாழ்ந்தோமானால் நமக்கும் பெரிய அற்புதத்தை, ஆசீர்வாதத்தை கட்டாயம் தருவார். அம்மேன். ஜெபிப்போமா? சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் விரும்பியதை மட்டுமல்ல, நாங்கள் நண்பர்களால், உறவினர்களால், எங்களை சுற்றி இருக்கிற நபர்களால் மட்டுமல்ல, எங்கள் மேல் உள்ள பொறாமை, எரிச்சல் ஆகியவற்றாலும், எங்களுக்கு எதிரான சூழ்நிலையாலும், அந்தகாரத்தின் கிரியைகளால் ஏற்பட்ட வேதனை, கஷ்டங்களை, எங்கள் மன கிளேசங்களை மனிதர்களிடம் தெரிவிக்காமல் எங்களை அழைத்த, தெரிந்து கொண்ட, அபிஷேகம் செய்த கர்த்தரிடத்தில் செலுத்தி எங்கள் நியாயங்களை சொல்லி உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் காத்திருக்கிற தேவையான, வேதனையான காரியங்களில் ஒரு அற்புதத்தை, அதிசயத்தை, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை எங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எங்களுக்கு தந்தரல வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. அம்மேன்.